ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதி வினைகளின் வகைகள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வேதி வினைகளின் வகைகளில் வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான வேதி வினைகள்லாம் நடைபெறுது, அந்த வேதி வினைகள் நடைபெறும் போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழுதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஒரு வேதிவினை நடைபெறும் போது நிகழும் மாற்றங்கள், அதாவது அணுக்கள் அல்லது தனிமங்கள் வந்து மாற்றியமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள் உருவாகின்றன. அதாவது வேதிவினையின் மூலம் ஒரு அணுக்களோ அல்லனா தனிமங்களோ வந்து மாற்றியமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள், அணு வந்து என்ன பண்ணுது, வேதிவினை புரிஞ்சு மூலக்கூறுகளாக வந்து உருவாகுது, புதிய மூலக்கூறுகள் உருவாகின்றன. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அணுக்களுக்கு இடையான பிணைப்புகள் உடைந்து புதிய வேதி பிணைப்புகள் உருவாகின்றன. இந்த பிணைப்புகள் பற்றிலாம் நம்ம கீழே பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரியும். அப்போ அணுக்கள் அல்லது தனிமங்கள் மாற்றியமைக்கப்பட்டு ஒரு புதிய மூலக்கூறுகள் வந்து உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் அணுக்களுக்கு இடையான பிணைப்புகள் உடைந்து புதிய வேதி பிணைப்புகள் உருவாகின்றன. அப்புறம் பிணைப்பு உடையும் போது ஆற்றல் வந்து உறிஞ்சப்படுகிறது. பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் வந்து வெளிப்படுகிறது. அதாவது பிணைப்பு வந்து உடையும் போது ஆற்றல் வந்து உறிஞ்சப்படுகிறது. பிணைப்பு வந்து உருவாகும் போது ஆற்றல் வந்து வெளிப்படுகிறது. இதுதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வேதிவினைகள் வந்து எவ்வாறு குறிக்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீத்தேன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருகிறது. மீத்தேன் வந்து ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து என்னது கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கொடுக்குது. அப்போ இங்கே வினை படுபொருள்னா என்ன, வினை விளைபொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்றம் நிகழ்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வினையில் ஈடுபடக்கூடிய பொருட்கள் வந்து வினை படுபொருட்கள்னும், அந்த மாற்றமடைந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினை விளை பொருட்கள்னு சொல்கிறாங்க. அப்போ மீத்தேன் வந்து ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருகிறது. இங்கே வினை படுபொருள் என்னன்னு பார்த்தோன்னா மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன். வினை விளைபொருள் என்னன்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடும் நீரும். ஒரு வேதி வினையின் மூலம் புதிய அணுக்களை வந்து உருவாக்க இயலாது. இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஒரு வேதிவினையின் மூலம் புதிய அணுக்களை உருவாக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உருவாக்க முடியாது. வேதிவினையின் மூலம் பல்வேறு வழிகளில் அணுக்களை மாற்றி அமைத்து புதிய சேர்மங்களை உருவாக்கலாம். நம்ம வந்து அணுக்களை உருவாக்க முடியாது, ஆனால் அணுக்களை வந்து மாற்றி அமைத்து ஒரு புதிய சேர்மங்களை வந்து உருவாக்கலாம். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதிவினையின் வேதி இயைபு, வினைபடு மற்றும் வினை விளைபொருட்களின் இயற்பியல் நிலைமை மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலைகளை குறிக்கும் எளிய குறியீடாகவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேதி வினைகளுடைய வகைகள் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது. செயற்கை அல்லது கூடுகை வகை வினைகள், சிதைவு வினைகள், ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைகள், இரட்டை இடப்பெயர்ச்சி வினைகள், எரிதை வினைகள், இந்த மாதிரி நிறைய வேதி வினைகள் வந்து வகைப்படுத்துகிறாங்க. செயற்கை அல்லது கூடுகை வினைகள், சிதைவு வினைகள், ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைகள், இரட்டை இடப்பெயர்ச்சி வினைகள், எரிதல் வினைகள், இந்த மாதிரி நிறைய வினைகள் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து செயற்கை அல்லது கூடுதல் வினைகளை வந்து வெப்ப உமிழ் வினைனும், சிதைவு வினைகளை வந்து வெப்ப கொள் வினைகள்னும் வகைப்படுத்துகிறாங்க. செயற்கை வினையை வந்து கூடுகை வினை அல்லனா தொகுப்பு வினை அல்லனா இயைபு வினை, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு குறிப்பிடுறாங்க. செயற்கை வினை, கூடுகை வினை, தொகுப்பு வினை அல்லனா இயைபு வினைன்னு சொல்கிறாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயற்கை அல்லது தொகுப்பு அல்லது இணைவு கூடுகை அல்லனா இயைபு வினைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து செயற்கை வினைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து, இந்த A+B இதுதான் வந்து வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை. அதைத்தான் வந்து இது ரெண்டும் இணைந்து உருவாகிறதுனால இதை வந்து செயற்கை வினைன்னு சொல்கிறாங்க. ஒரு புதிய சேர்மம் கிடைக்குது, இதுதான் வந்து வினை விளை பொருட்கள். இது ரெண்டும் வினைப்படு பொருட்கள், இது ரெண்டும் வினை விளை பொருட்கள். ஹைட்ரஜன் வாயு குளோரினுடன் இணைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடுவை தருகிறது. இந்த செயற்கை வினைகள்லே 3 வகையாக இருக்குது. தனிமத்தை கூட வினைபுரிந்து சேர்மத்தை கொடுக்குற வினை, சேர்மமும் தனிமமும் இணைந்து சேர்மத்தை கொடுக்கக்கூடியது, சேர்மமும் இணைந்து சேர்மத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ 2 தனிமம் இணைந்து ஒரு சேர்மத்தை கொடுக்குது, 2 சேர்மம் இணைந்து ஒரு சேர்மத்தை கொடுக்குது, ஒரு தனிமமும் சேர்மமும் இணைந்து சேர்மத்தை கொடுக்குது. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சல்ஃபரும் ஆக்சிஜனும் வினைபுரிந்து, ரெண்டுமே தனிமம், சல்ஃபரும் ஆக்சிஜனும் வினைபுரிந்து கந்தக டை ஆக்சைடு,
சோடியம் குளோரைடு வந்து வினைபுரிந்து சோடியம் குளோரைடை தருகிறது. இது ரெண்டுமே தனிமம். இது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா சேர்மத்தை வந்து கொடுக்குது. இப்போ பிசிஎல் அதாவது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு இது வந்து ஒரு சேர்மம். இது வந்து ஒரு தனிமத்து கூட வினைபுரியுது. குளோரின் கூட வினைபுரிந்து என்ன கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு சேர்மத்தை கொடுக்குது. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு குளோரைடுடன் வினைபுரிந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுவை வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா சேர்மமும் இணைந்து ஒரு சேர்மத்தை கொடுக்குது. சிலிக்கான் டை ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடுடன் வினைபுரிந்து கால்சியம் சிலிக்கேட்டை வந்து கொடுக்குது. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயற்கை வினை. செயற்கை வினையிலேயே 3 வகைகளாக பிரித்து பார்த்துருக்கோம். தனிமம் இணைந்து ஒரு சேர்மம், சேர்மமும் இணைந்து ஒரு சேர்மம், சேர்மமும் இணைந்து ஒரு சேர்மத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் சிதைவு வினைகள். கூடுகை வினைகள்னால் 2 சேர்ந்து ஒரு புதிய சேர்மத்தை கொடுக்குது. இங்கே சிதைவு வினைகள்னால் பிரியும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சேர்மம் சிதைவுற்று, அதனால தான் சிதைவு வினைன்னு சொல்கிறாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக சிதைவுறும் வினையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிதைவு வினைன்னு சொல்கிறாங்க. இல்லைனா பிணைப்பு உடைவு வினை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லைனா செயற்கை வினைக்கு எதிர்வினை. ஏன்னா அங்கே சேருது, இங்கே பிரியுது, அதனால செயற்கை வினைக்கு எதிர்வினைன்னு கூட வச்சுக்கலாம். சிதைவு வினைகள் அங்கே எப்படி 3 வகைகள் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் 3 வகைகள் இருக்குது. வெப்ப சிதைவு வினை, மின்னார் சிதைவு வினை, ஒளி சிதைவு வினை. அதாவது வெப்பத்தின் மூலமாக அந்த தனிமத்தை வந்து பிரிப்பாங்க, சேர்மத்தை வந்து பிரிப்பாங்க. மின்னார் சிதைவு மூலம் அதை வந்து பிரிப்பாங்க. ஒளி மூலம் வந்து அதை வந்து பிரிப்பாங்க. இந்த சேர்மத்தை வந்து பிரிப்பாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. வெப்ப சிதைவு வினைங்கிறது இங்கே என்ன பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். மெட்ரிக் ஆக்சைடை வந்து வெப்பத்தை செலுத்தி மெர்க்குரி ஆக்சைடின் மீது வந்து வெப்பத்தை வந்து செலுத்தி மெர்க்குரி தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அப்புறம் மின்னார் சிதைவு வினைன்னு பார்த்தோம் அப்படின்னா 2NaCl அதாவது 2 சோடியம் குளோரைடை இருக்குது. அதில் வந்து அதை வந்து சோடியம் குளோரைடை வந்து என்னவா பிரிக்கிறாங்க, சோடியம் தனியாக குளோரைடு தனியாக மின்னாற்றல் மூலம் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அப்புறம் ஒளிச்சிதைவு வினைன்னு பார்த்தோம் அப்படின்னா சில்வர் புரோமைடை வந்து சில்வர் தனியாக புரோமின் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அப்போ ஒரு சேர்மத்திலிருந்து வெப்பம் மூலமாகவும் மின்னார் சிதைவு மூலமாகவும் ஒளி மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து செலுத்தி சேர்மத்தை வந்து தனிமமாக வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அப்புறம் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைன்னு பார்த்தோம் அப்படின்னா வினைபடும் பொழுது சேர்மத்தில் உள்ள ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தால் இடப்பெயர்ச்சி அடைந்து புதிய சேர்மத்தையும் தனிமத்தையும் தருகிறது. அதாவது இங்கே வந்து ஏ வந்து தனியாக இருக்குது, இது ஒரு தனிமம் வச்சுக்கோங்க. இது வந்து பியும் சியும் சேர்ந்து இருக்குது, இது வந்து ஒரு சேர்மம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஏ வந்து சி கூட சேர்ந்துட்டு பியை கழட்டி விட்டுருது. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இரும்பு ஆணி வந்து காப்பர் சல்ஃபேட் நீர்க்கரைசலில் வைக்கும்போது இரும்பு காப்பரை இடப்பெயர்ச்சி செய்கிறது. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில தனிமங்களுடைய வினைதிறன் வரிசையெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கீழேருந்து மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அதிக வினைதிறன் மிக்கது, கீழே இருக்கிறது எல்லாமே வந்து குறைந்த வினைதிறன் மிக்கது. குறைந்தலேருந்து அதிக வரைக்கும் இப்படி வந்து ஆர்டராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது அதிக வினைதிறன் உடையது எது குறைந்த வினைதிறன் உடையதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 தனிமத்தை கொடுத்து அதை வந்து ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ எழுத சொல்லலாம். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொட்டாசியம், சோடியம், லித்தியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், சிங்க், அயான், லெட், அப்புறம் வந்து ஹைட்ரஜன், அப்புறம் காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இந்த ஆர்டரில் தான் இருக்குது. கீழே இருக்கிறது வந்து குறைந்த வினைதிறன் மிக்கது, மேலெலாம் இருக்கிறது வந்து அதிக வினைதிறன் மிக்கது. அப்புறம் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, அங்கே வந்து எப்படி ஏ வந்து தனியாக இருந்துச்சு, பியும் சியும் வந்து சேர்ந்து இருந்துச்சு, ஏ சி கூட வினைபுரிந்து பியை வந்து தனியாக விட்டுருச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இங்கே 2 ஏயும் பியும் சேர்ந்து இருக்குது, அந்த சைடு 2 சியும் டியும் சேர்ந்து இருக்குது. இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு வந்து டிங்கிற ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, பிக்கு வந்து சிங்கிற ஃப்ரெண்டை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால இவங்க அங்கேயும் அவங்க இங்கேயும் இந்த மாதிரி மாறிக்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து எப்படியும் சொல்கிறாங்கன்னா மெட்டாதிலிஸ் வினைன்னு சொல்கிறாங்க. இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அல்லனா மெட்டாதிலிஸ் வினைன்னு சொல்கிறாங்க. 2 சேர்மங்கள் வினைபுரியும் போது அவற்றின் அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால், இதுதான் ரொம்ப முக்கியம். இரட்டை இடப்பெயர்ச்சி வினைனா அது வந்து என்ன பண்ணும்,
பரிமாறிக்கொள்ளும். அந்த அவற்றின் அயனிகள் வந்து பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை எனப்படுகிறது. ஒரு நேர அயனி மற்றொரு நேர அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது. இரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை நடைபெறுவதற்கு வினை விளைபொருட்களில் ஒன்று வீழ்படிவாக இருக்க வேண்டும். இங்கே வந்து 2 வகையான இடப்பெயர்ச்சி வினை இருக்குது. ஒன்று வீழ்படிவாக்கல் வினை, இன்னொன்று வந்து நடுநிலையாக்கல் வினை. இந்த ரெண்டையும் 1 by 1 இப்போ பார்க்கலாம். இப்போ வீழ்படிவாக்கல் வினைனா என்னன்னு பார்க்கலாம். இரு சேர்மங்களின் நீர் கரைசல்களை கலக்கும் போது அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளையும் நீரில் கரையும் ஒரு விளைபொருளையும் தோன்றினால் அவ்வினை வீழ்படிவாக்கல் வினை எனப்படும். அதாவது இரு சேர்மங்களுடைய நீர்க்கரைசல்கள் 2 சேர்மங்களை நீரில் மிக்ஸ் பண்ணி அந்த ரெண்டையும் ஒன்றா கலக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்று வந்து முழுவதுமாக வினை புரிஞ்சிரும், இன்னொன்று வந்து பகுதி அளவு தான் வினை புரிஞ்சிருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. இரு சேர்மங்களின் நீர்க்கரைசல்களை கலக்கும்போது அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளையும் நீரில் கரையும் ஒரு விளைபொருளையும் தோன்றினால் அவ்வினை வந்து வீழ்படிவாக்கல் வினை. அந்த நீரில் கரையாத அந்த பொருள் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கீழே போயிடும். நீரில் கரையக்கூடியது வந்து நல்லா கலந்துரும். நீரில் கரையாத விளைபொருட்கள் வந்து வீழ்படிந்து இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீழ்படிவாக்கல் வினைன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பொட்டாசியம் அயோடைடு மற்றும் லெட் நைட்ரேட்டின் தெளிவான நீர்க்கரைசல்களை கலக்கும்போது ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து அந்த ஈக்குவேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இங்கு பொட்டாசியமும் லெட் உலோகமும் ஒன்றையொன்று இடப்பெயர்ச்சி செய்து கொண்டு மஞ்சள் நிற லெட் அயோடைடு சேர்மத்தை வந்து தருகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல்னா அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். இதுதான் வந்து நடுநிலையாக்கல் வினை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நடுநிலையாக்கல் வினை. அமிலமும் காரமும் இணைந்து உப்பு மற்றும் நீரை தருகிறது. ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிந்து உப்பும் நீரும் கிடைக்கிறது. இவ்வினையில் அமிலமும் காரமும் ஒன்றை ஒன்று நடுநிலையாக்கி கொள்கின்றன. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் இணைந்து சோடியம் ஹைட்ரஜனை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்திலிருந்து இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5வது என்னன்னு பார்த்தோன்னா எரிதல் வினை, அல்லனா வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லுவாங்க, அல்லனா ஆக்சிஜனேற்ற வினைன்னு சொல்லுவாங்க. ஒரு எரிதல் வினையில் வினை படுபொருள் மிகவும் விரைவாக ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஒன்று அல்லது பல ஆக்சைடுகளையும் வெப்ப ஆற்றலையும் தருகின்றன. அனைத்து ஹைட்ரோ கார்பன்களும் ஆக்சிஜனுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகின்றனன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எரிதல் வினையில் வினைபடு பொருட்கள் மிகவும் விரைவாக ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஒன்று அல்லது பல ஆக்சைடுகளையும் வெப்ப ஆற்றலையும் தருகின்றன. இதைத்தான் வந்து ஆக்சிஜனேற்ற வினைன்னு சொல்கிறாங்க. பல ஆக்சைடுகளையும் வெப்ப ஆற்றலையும் தருகிறது. இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க எரிதல் வினை அல்லனா ஆக்சிஜனேற்ற வினைன்னு சொல்லுவாங்க. அனைத்து ஹைட்ரோ கார்பன்களும் ஆக்சிஜனுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வினை நடைபெறும் திசையை கொண்டு வகைப்படுத்துதல். இது வந்து மீள்வினைகள் மீளா வினைகள். மீள்வினைகள் அப்படின்னா அந்த வினைகள் வந்து மாறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம முதல்ல இருந்த கண்டிஷனுக்கே மாற்ற முடியும். அதை தான் வந்து மீள் வினைகள்னு சொல்லுவாங்க. மீளா வினைகள் அப்படின்னா வினை புரிந்து ஒரு புதிய பொருள் தோன்றிருச்சு அப்படின்னா அந்த புதிய பொருளை வந்து மீண்டும் பழைய பொருளாக வந்து மாற்ற முடியாது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீளா வினைகள்னு சொல்கிறாங்க. மீள் வினைகள்னு பார்த்தோம் அப்படின்னா வினை விளைபொருட்களை வினைபடு பொருளாக மாற்ற முடியும். அதாவது இந்த சைடு இருக்கக்கூடியது வினைபடுபொருள், இந்த சைடு இருக்கக்கூடியது அந்த மாற்றம் நிகழ்ந்து கிடைக்கக்கூடிய பொருள். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க பொருள், இனிமேல் வந்து நம்ம அந்த வினைக்கு உட்படுத்தி புதிய பொருளாக வந்து இதை உருவாக்குறோம். இப்போ இந்த மீள்வினைகள்ங்கிறது மறுபடியும் நம்ம வந்து அந்த பழைய பொருளாக மாறிடுச்சு அப்படின்னா அதை வந்து மீள்வினைகள்னு சொல்லுவாங்க. இல்லை பழைய பொருளாக வந்து மாற முடியலை அப்படிங்கிறத வந்து மீளா வினைகள் சொல்லுவாங்க. வினை விளைபொருட்களை வினைபடு பொருளாக மாற்ற முடியும் மீள்வினைகள்லேயே. அதனால் வினைபடு பொருட்கள் இந்த சைடு இருக்கக்கூடியது வினைபடு பொருட்கள், இந்த சைடு இருக்கக்கூடியது வினை விளைபொருட்கள். ஏபி சிதைவுற்று வினை விளைபொருட்கள் ஏ மற்றும் பி இந்த ரெண்டுமே தனித்தனியாக கிடைக்குது. இந்த ஏ மற்றும் பி மீண்டும் வந்து நம்ம இணைச்சி ஏபியாக வந்து நம்மளால் மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீள்வினைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மீளா வினைகள். மீளா வினைகள்னால் என்னன்னு பார்த்தோம்னா வினைபடு பொருட்களை மீண்டும் பெற இயலாத வினை. ஒரே திசையில் மட்டும்தான் நடைபெறும். ஏன்னா ரிவர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து இங்கே ஏ இங்கே ப்ளஸ் பி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி வந்து சேர்ந்து ஏ வந்து தனியாக இருக்குது, பி தனியாக இருக்குதுன்னா இப்போ ஏபி வந்து சேர்ந்து கிடைக்குது. இது வந்து வினை படுபொருள், இது வினை விளைபொருள்.
இதை வந்து மீள்வினையாக இருந்துச்சு அப்படின்னா இது ரிவர்ஸில் இதை ரெண்டையும் மறுபடி பிரிக்க முடியும். A+Bன்னு தனியாக வந்து நம்ம பிரிக்க முடியும் ABயை. ஆனால் மீளா வினைகள் அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு கண்டிஷன், ஃபஸ்ட்டு உள்ள ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நடைபெறும். அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே திசையில் மட்டுமே நடைபெறும் வினை முன்னோக்கு வினையாக மட்டும்தான் நடைபெறும். ஏன்னா பின்னாடி வந்து வராது. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. நிலக்கரி எரிதலின் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகின்றன. நிலக்கரியும் ஆக்சிஜனும் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வெப்பத்தை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் செயற்கை வினைகளுக்கும் சிதைவு வினைகளுக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயற்கை வினைகள்லாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் சேர்ந்து ஒற்றை விளைபொருளை தரும். சிதைவு வினைகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை வினைபடு பொருட்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைபொருளாக சிதைக்கப்படுகிறது. இங்கே வந்து செயற்கை வினைகள்னால் ஆற்றல் வந்து உமிழப்படுகிறது. சிதைவு வினைகள்ங்கிறது வந்து ஆற்றல் வந்து உறிஞ்சப்படுகிறது. வினைபடு பொருட்கள் வந்து தனிமங்களாகவோ சேர்மங்களாகவோ இருக்கலாம். இங்கே வந்து சிதைவு வினைகளில் வினைபடு பொருட்கள் வந்து ஒற்றை சேர்மமாகும். அப்புறம் மீள்வினைனா என்ன, மீளா வினைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீள்வினைங்கிறது முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினை. மீளா வினைங்கிறது ஒரே ஒரு திசையில் தான் நடக்கும். அதனால் அது முன்னோக்கு வினை மட்டுமே நடைபெறும். முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறும் மீள்வினை. ஆனால் ஒரே திசையில் மட்டும்தான் நடைபெறும். இது ஏற்கனவே பார்த்ததான். வினையானது சமநிலையை அடையும். அதாவது மறுபடியும் நம்ம மாற்ற முடியும். அப்போ சமநிலையை அடைஞ்சிரும். ஆனால் மீளா வினையை வந்து மாற்ற முடியாது. ஸோ சமநிலையை வந்து அடையாது. வினைபடு பொருட்கள் முழுவதும் வினை விளை பொருட்களாக மாற்ற இயலாது. அதாவது முழுவதும் மாற்ற இயலாது. வினைபடு பொருட்கள் முழுவதும் வினை விளைபொருளாக வந்து மாற இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்னன்னு பார்த்தோன்னா வினைபடு பொருட்கள் முழுவதும் வினை விளைபொருட்களாக மாற்றக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெதுவாக நடைபெறும். இந்த சைடு வந்து என்னன்னு பார்த்தோன்னா மீளாவினை வந்து வேகமாக நடைபெறும். அப்புறம் வேதிவினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதெல்லாம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பொருந்தாதது ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து வேதிவினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகளில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னலாம் வேதிவினையின் வேகத்தை பாதிக்கும்னு பார்க்கலாம். வினை படுபொருட்களின் தன்மை, வெப்பநிலை, வினையூக்கி, அழுத்தம், வினை படுபொருட்களின் புறப்பரப்பளவு, வினை படுபொருளின் செறிவு, இது எல்லாமே வரும். அப்புறம் பாக்ஸ் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். காயங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றும் போது H2O2 என்பது நீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதைவடைகிறது. உருவான ஆக்சிஜன் குமிழ்கள் வெளியேறி விடுவதால் மீண்டும் H2O2 உருவாகுதல் தடுக்கப்படுகிறது. அடுத்து வந்து என்னென்னு பாருங்கள். குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையே குறைவாக இருக்கும். இதனால் வந்து உணவு கெட்டு போகும் வேகமும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் இந்த நம்ம பொருட்களெல்லாம் வச்சோம் அப்படின்னா அது அறை வெப்பநிலையில் நம்ம வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை விட ஃப்ரிட்ஜில் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கும். அதனால் உணவு கெட்டு போகக்கூடிய வேகமும் குறைவாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீண்ட நேரத்துக்கு வந்து அதை வந்து பாதுகாப்பாக கெடாமல் வச்சுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கார்பனும் அதன் சேர்மங்களும் 9th 10th ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.